செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்து தற்போது வெளிவந்திருக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது எதிர்வினையாற்றிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தோம்னா தேவா, ஒரு அறிக்கை நம்ம பார்த்தோம். ஆஸ்திரேலியாவுக்கு கடத்த இருந்த போதைப் பொருள் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 112 கிலோ சூடோ எரிப்பின் என்ற போதைப் பொருளை மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே போதைப் பொருள்கள் அதிகமாக இங்கே புழக்கத்தில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்து வரும்போது இப்படி ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கைதாகி ஜாமீனில் வெளிவரும் தன் கட்சிக்காரருக்கு ஒரு முதலமைச்சர் தியாகி பட்டம் வழங்குவதால் சமூக விரோத சக்திகள் அனைவரும் தம்புடன் வலம் வருவார்கள், ஆச்சரியப்படத்தக்கதல்ல என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். நேரடியாக அவர் பேரை குறிப்பிடாமல் நேற்றுதான் செந்தில் பாலாஜி நம்ம அனைவருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். அப்படி அவரை விமர்சிக்கும் வகையில் இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கைதாகி ஜாமீனில் வெளிவரும் தன் கட்சிக்காரர்களுக்கு ஒரு முதலமைச்சரே தியாகிகள் பட்டம் வழங்குவதால் சமூக விரோத சக்திகள் அனைவரும் தெம்புடன் வலம் வருவது ஆச்சரியப்படத்தக்கதல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். போதைப் பொருட்களை கேந்திரமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதற்கான காரணகர்த்தாக யார், சூத்திரதாரிகள் யார் என்பது நன்கு தெரிந்திருந்தும் ஆணிவேர் எங்கிருக்கிறது என்று தெரிந்திருந்தும் அவர்கள் மீது சட்டத்தின் இரும்பு பிடி மீளாமல் கடத்தலில் ஈடுபடும் கருவிகள் என்று அழைக்கப்படும் சிறு சிறு கடத்தல் வேலை செய்யும் ஒரு சிலரை மட்டும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை பிடிக்கும் மர்மம் என்ன என்ற குழப்பம் மக்கள் மத்தியிலே எழுந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் பல ஆயிரம் கோடி ரூபாய் யார் யாருக்கு பங்கு உள்ளது, யார் சினிமா தயாரிப்பாளர் என்ற ஆதாரங்கள் தெரிந்திருந்தும் சம்பந்தப்பட்ட மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காதது ஆச்சரியம் அளிக்கிறது என்றதும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற போதைப் பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என்ற ஒரு எச்சரிக்கை அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சம் பார்த்தோம் என்றால் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக அவருக்கு ஆதரவாக முதலமைச்சர் இருந்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.